कर्ता कर्णनोत्यद्गरुदुरुजव सम्पाति सम्पाति वाक्य प्रोत्तीर्णार्णोदिनन्दर्णकरिजनकजं वीक्ष्य तत्त्वाङ्गुलीयौ प्रक्षुद्योद्यानम् क्षक्षपनचनरणका शोटपन्तोदसास्यौ दृष्ट्वा प्लुष्ट्वा च लङ्कां झटिति सखनुम मौलिरत्नौ ददौ ते நாராயணியத்தினுடைய அழகான ஒரு ஸ்லோகத்தினுடைய விவரங்களை நம்ம கேட்டுருக்கோம். இந்த வைபவங்களை நாம் சென்னை மியூசிக் அகாடமிக்கு பின்புறம், அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் நடுவே அமைந்திருக்கக்கூடிய கலிலாயபுரம் தெருவில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு சந்தான வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலிலிருந்து நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். 100 வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த திருக்கோயிலிலே ஆச்சரியமான பல விக்கிரகங்களுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த திருக்கோயிலில் பெரிய திருவடியான கருடனும் சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமியும் வெகு அழகாக அமைந்துள்ளார்கள். பெரிய திருவடியான கருடன் இங்கு 8 நாகாபரணங்கள், அதாவது பாம்புகள், 8 நாகங்கள் அவரை ஒவ்வொரு இடத்திலே சுற்றி கொண்டிருப்பது என்பது விசேஷமான ஒன்றாகும். அமாவாசை முதலிய தினங்களிலே பெரிய திருவடியையும் இந்த சிறிய திருவடியையும் சேர்த்து நாம் ஒரு இடத்திலே தரிசிப்பது என்பது நம்முடைய பக்ஷி தோஷம், பாலாரிஷ்டம், திருஷ்டி தோஷம் முதலிய எல்லாவற்றையும் போக்குவதாக அமைகின்றதா. சிறிய உருவத்திலே இருந்தாலும் இவர் பெரிய திருவடி என்று பெயர் பெற்றதால் இவருக்கு அடங்கி இங்கு நாகாபரணங்களாக கழுத்தில் ஒரு நாகமும், தலையில் ஒன்றும், காதில் குண்டலங்களாக 2 கைகளிலே அழகாக ஒரு வளையல்கள் போன்ற 2 நாகமும், திருவடியை சுற்றி கொண்டு சலங்கை போல 2 நாகங்களும் ஆக 8 நாகங்களுடைய ஆபரணங்களோடு கையை கூப்பிக்கொண்டு வேணுகோபால சுவாமியை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரிய திருவடியினுடைய அழகான திவ்ய தரிசனம். இதே கலிலாயபுரம் கோயிலிலே சற்று உள்ளே சென்றோமே ஆனால் இங்கு அழகான ஹனுமனும் அமாவாசை தினத்திலே இங்கு விசேஷமான பூஜைகளால் வழிபடப்படுகின்றார். இவருடைய பெயர் பக்த ஆஞ்சநேயனோ ராமதாச ஆஞ்சநேயனோ இல்லை. இந்த திருக்கோயிலிலே சர்வ சக்தி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி என்ற திருநாமத்தை அடைகின்றார். அதாவது தன்னை தரிசிப்பவர்களுக்கெல்லாம் சர்வ சக்தியை அளிப்பவராக கையை கூப்பிக்கொண்டு அவருடைய வாளானது கீழே தரையிலே பட, தரையிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வாளிலே அழகான ஒரு சிறிய மணியானது கட்டப்பட்டிருக்க திவ்யமான ஒரு காட்சி. அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம். மற்ற ஆஞ்சநேயருக்கும் இந்த சர்வசக்தி ஆஞ்சநேயருக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் என்னவென்றால் இவருடைய சிரசிலே அழகான ஒரு சக்கரமானது பிரதிபலிக்கின்றது. சூரிய பிரபை போன்ற ஜுவாலைகள் கொண்ட சக்கரத்தை தாங்கி இருக்கக்கூடிய அழகான ஆஞ்சநேய சுவாமியாக இவருடைய திவ்ய தரிசனம் இந்த திருக்கோயிலிலே நமக்கு பலவிதமான புத்தி, பலம், பெருமை எல்லாவற்றையும் அளிக்க வல்லதாக உள்ளது. இந்த 2 திருவடிகளுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் கண்ணனுடைய திருவடிகளை மனசிலே தியானம் செய்து கொண்டு நாராயணியத்தினுடைய இந்த ஸ்லோகத்தை பட்டத்தை முடிக்கக்கூடிய அழகை நாம் பார்ப்போம். ஆச்சரியதாபியாச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபாம். குருவாயூரப்பா, இவ்வாறு பல பெருமைகள் வாய்ந்து ஒளிக்கு ஒளியாகவும், அழகுக்கு அழகாகவும், மோகனத்துக்கு மோகனமாகவும், காந்திக்கு காந்தியாகவும், ஆச்சரியமான வஸ்துக்களுக்கெல்லாம் ஆச்சரியமான வஸ்துக்காகவும், சுந்தரத்திற்கெல்லாம் சுந்தரமாக இருக்கக்கூடிய உன்னை யாரெல்லாம் வணங்குகின்றார்கள் தெரியுமா? புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. உன்னுடைய திருவடியிலே பெருகக்கூடிய அமிர்த தாரையானது இவ்வாறு உன்னை நாங்கள் சர்வ அழகு படைத்தவனாக தரிசிக்கும் போது உன்னுடைய பெருமையை யார்தான் அடைய மாட்டார்கள்? உன்னுடைய வைபவத்தை பக்திமானான நாராயண பட்டத்திலே ஏதோ நாராயணியத்தை கூறுகின்றேன் என்று புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்க வேண்டாம். குருவாயூரப்பா, உன்னுடைய பெருமையை
புஷ்ணாதி விஷ்ணா விபோகா. உனக்கு வேண்டாத துவேஷிகள் கூட உன்னை பார்த்தார்களே ஆனால், அதாவது உனக்கு வேண்டாதவர்கள் கூட அங்கன்மா ஞானத் அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே என்று உன்னுடைய உருவத்தை ஒருமுறை பார்த்தவர்கள் வாழ்த்துவார்கள். பட்டத்திரி சொல்லக்கூடிய இந்த வரிகளோடு ஸ்ரீராமன் ராமனுடைய ராமாயணத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் அந்த வியாக்கியானமானது இந்த வரிக்கு அழகாக பொருந்தும். ராமாயணத்திலே ராமனுக்கு வேண்டாதவர்கள் அரக்கர்கள் பலர் இருந்தாலும் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ 3 பெண்கள் ராமனுக்கு வேண்டாதவர்களாக இருந்தார்களாம். மூவருமே அவனுடைய திவ்ய தரிசனத்தை அடையும் வரை அவனை புகழாதவர்களாக இருந்தது மட்டுமல்ல, அவனை அதிகமாக இகழ்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஸ்ரீராமனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்த போது புஷ்ணாதி விஷ்ணோ விபோ கஸ்ய குதுகம், சூர்பனகையினுடைய காதையும் மூக்கையும் இலக்குவனான லக்ஷ்மணன் அறுத்து தள்ள, காது மூக்கு அறுபட்ட சூர்பனகை தன்னுடைய சகோதரர்களான கரதூஷனிடத்திலே நேரே முறையிடுகின்றாள். கரதூஷணர்கள் அம்மாவனுடைய காது எங்கே, மூக்கு எங்கே என்று கேட்கின்றார்கள். அப்போது கண்ணை மூடிக்கொண்ட சூர்பனகை பாவிகளான ராமலட்சுமணர்கள் என்னுடைய காது மூக்கை அறுத்து தள்ளினார்கள் என்று சொல்ல, வாயெடுத்தவள் கண்ணை மூடிக்கொண்டால் ராமனுடைய ஒரு திவ்ய தரிசனம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்திகே என்றவருடைய கண்ணுக்கு எதிரே வில்லை தாங்கிய ரூபனாக பகவான் திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றான். அதனால் விரோதியான சூர்பனகை கூட அவனை இகழ வேண்டும் என்று நினைத்தவள் அவனுடைய உருவம் தன்னுடைய கண்ணிலே தெரிந்தவுடன் தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீர கிருஷ்ணாஜினம்பரோ. வர்ணிக்க ஆரம்பித்து விட்டால் சுகுமாரோ விசாலாட்சோ, அழகான கண் படைத்தவர்கள், உயர்ந்த பெருமைக்குரியவர்கள், பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்ற ஒரு தோற்ற புரிவை கொண்டவர்கள் என்றெல்லாம் சூர்பனகை வர்ணித்தது முதல் அடையாளம். உன்னை விரோதிகள் கூட வாழ்த்துவார்கள் என்று. அடுத்ததாக அதே ராமாயணத்திலே கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலியனுடைய மனைவியான தாரை யுத்தகலத்திற்கு ஓடி வருகின்றான். என்ன சிந்தனையோடு? ராமனை நிந்திக்க வேண்டும் என்று. ராம, உனக்கு போய் வீரியவான் பராக்கிரமசாலி என்று பெயரை யார் அளித்தார்கள்? உனக்கு தைரியம் இருந்தால் என்னுடைய வாலியோடு நேரே யுத்தம் செய்ய வேண்டியதுதானே? கோழைத்தனமாக மறைந்திருந்து பானத்தை எடுத்தாயே, இதற்கு நீ எனக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று தாரை ஓடி வந்து ராமனை நிந்திக்க வேண்டி யுத்தகலத்திலே நிற்கின்றார். ராமன் புன்சிரிப்போடு கோதண்ட ராமனாக, கோதண்ட பாணியாக, அவர் அழகுக்கு அழகாக நிற்கக்கூடிய காட்சியை தாரை தரிசித்தவுடன் தான் எந்த எண்ணத்தோடு வந்தாலோ அந்த சிந்தனையை மறந்து, ராம, உன்னை போய் நான் நிந்திக்க வேண்டும் என்று நினைத்தேனே, தமப்பிரமேயஸ்ய துராசதஸ்ய ஜிதேந்திரியஸ்ய உத்தம தார்மிகஸ்ய. இவ்வளவு அடைமொழிகளால் ராமனை வாழ்த்தினாளாம். அப்பிரமேயஸ்ய துராசதஸ்ய ஜிதேந்திரியஸ்ய உத்தம தார்மிகஸ்ய. அப்பிரமேயன் என்று கர்நாடக கஷேத்திரத்திலே மல்லூரிலே இருக்கக்கூடிய கண்ணனுக்கு அப்பிரமேயன் என்று பெயர். கண்ணனாக ராமனை தரிசித்து வரக்கூடிய அவதாரத்தை ஞாபகப்படுத்தி தம அப்பிரமேயஸ்ய துராசதஸ்ய ஜிதேந்திரியஸ்ய உத்தம தார்மிகஸ்ய என்று வர்ணித்தார். ஆக இரண்டாவது உதாரணம், விரோதியான ஒரு பெண்ணான தாரை கூட நிந்திக்க வந்தவள் வாழ்த்தினாள். மூன்றாவதாக யுத்த காண்டத்திலே ராவணன் அடிபட்டு கிடக்கின்றான். மகா பதிவிரதையான மண்டோதரி ஓடி வருகின்றால் ராவணனை பார்ப்பதற்காக. அப்ப அவளுடைய சிந்தனை, ராமா, உன்னை பார்த்தவுடன் நறுக்கென்று ஒரு கேள்வி கேட்க வேண்டும். உலகத்திலே யாராவது ஒரு ராஜ்யத்தில் மூத்தவர்கள் என்று பரிபாலனம் செய்தால் உனக்கு பிடிக்காது போல் இருக்கின்றது. நேரே அந்த ஊருக்கு செல்கின்றாய், நேரே நின்றோ மறைந்திருந்தோ மூத்தவனை அழிக்கின்றாய், தம்பியான இளையவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கின்றார். இதுவே உன்னுடைய வழக்கமாகிவிட்டது. இந்த வழக்கத்தை நீ கிஷ்கிந்தையில் ஆரம்பித்தாய், மூத்தவனான வாலியை அடித்தாய், தம்பியான சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தாய். உன்னுடைய பார்வையானது இலங்கை பேர் திரும்பியது. ஓ, இங்கு ராவணன் என்று ஒரு மூத்தவன் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றானோ, அவனை அழிப்போம் என்று ராவணனை அழித்தாய், தம்பியான விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம்.
அதனால் என்றோ ஆழ்வார்கள் இளையவர்க்கு அருளுடையாய் ராகவனே தாலேலோ என்று உன்னை வர்ணிக்கின்றார்கள். ஆனால் ராம, உன் மீது நான் இதற்கு குற்றம் சுமத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த வழக்கத்தை ஆரம்பித்து வைத்தவர் உன்னுடைய தகப்பனார் அயோத்தியில். மறுநாள் உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லிவிட்டு காலையிலே உன்னை அழைத்து மூத்தவனுக்கு ராஜ்யம் இல்லை, இளையவனான பரதனுக்குத்தான் பட்டாபிஷேகம் என்று கூறினார். அதனால் நீ என்ன சங்கல்பம் செய்து கொண்டாய்? எந்த மூத்தவனான நமக்கு அரசு கிடைக்கவில்லையோ, உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மூத்தவனும் ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யக்கூடாது என்று சங்கல்பம் செய்து கொண்டாயோ, அதனால் இவர்களை அழித்து நீ தம்பிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கின்றாய் என்று கேட்க வேண்டும் என்று ஓடி வந்த மண்டோதரி ராமனுடைய ரூபத்தை தரிசனம் செய்தவுடன் புஷ்ணாதி விஷ்ணா விபோ பட்டத்திரியனுடைய அந்த வார்த்தைகளுடைய ஒரு பொருத்தம். அடுத்த நிமிஷமே மண்டோதரி, உன்னை போய் தவறாக நினைத்தேனே, வெல்லருக்கும் சடைமுடியான் விற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி வைத்தவாரோ முள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கொண்ட காதல் உள்ளிருக்கும் என கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவள் வாலி வியக்தமே சமகாயோகி பரமாத்மா சனாதனக ஸ்ரீவக்ஷவக்ஷகா நித்ய ஸ்ரீகி அஜைவ சாஸ்வதோ திரவகாக. சங்க சக்கர கதாபாணியாக ராமன் வர்ணிச்ச ஒரே பெண் ராமாயணத்துல மண்டோதரி. அந்த அளவுக்கு குருவாயிரப்பா, உன்னை நிந்திக்கணும்னு யாராவது வந்தா, என்ன மாதிரி பாகவதோத்தவர்கள் கூட இல்ல, விரோதிகள் கூட உன்னுடைய உருவத்தை பார்த்தாள்னு சொன்ன ஆச்சரியதாபி ஆச்சரியோ புவனேன கஸ்ய குதுகோ புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. அதே போல கிருஷ்ணாவதாரத்துல எடுத்துட்டோம்னா உன்னை நிந்திக்க வந்த சிசுபாலன் உன்னை வாழ்த்தியதாக புராணம் கூறுகின்றது. ஜந்தவக்தனானவன் உன்னை வாழ்த்துகின்றான். பௌண்டரக வாசுதேவன் உன் போலவே உருவம் தரித்து உன்னை எதிர்த்து வந்தவன் கூட உன்னை திவ்ய தரிசனத்தை அடைந்த போது இந்த கிருஷ்ணனை போன்று பராக்கிரமசாலிகளை உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது, என்ன பராக்கிரமம், என்ன வீரியம் அப்படின்னு உன்னுடைய அழகுல மயங்கி உன்னுடைய பராக்கிரமத்தையும் வீரத்தையும் வர்ணிக்கக்கூடிய விரோதிகளை கூட நான் உதாரணமா சொல்லலாம். அப்ப என்ன மாதிரி பாகவதோத்தவர்களுக்கு கேட்கணுமா? அதனால உன்னுடைய திவ்ய ரூபம் இருக்கே, யார் பார்த்தாலும் மோகனத்திற்கு மோகனமாய் மோகிக்க கூடிய புஷ்ணாதி விஷ்ணு விபோகம் என்று இந்த ஸ்லோகத்தை முடிச்ச நாராயண பட்டத்திரி இந்த தசகத்தினுடைய அடுத்த ஸ்லோகத்தை இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சன்னதியினுடைய திவ்ய தரிசனத்தோடு எப்படி தொடங்குறார்னு நம்ம பார்ப்போம்.